வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சாண்ட்விச் ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி நம்ம பிஸா ஸ்டைல் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருளும் இதுக்கு செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த சாண்ட்விச் ப்ரெட் இல்லைன்னா வீட் ப்ரெட் எந்த ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதோட ஃபில்லிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபில்லிங்க்கு வந்து நான் ஒரு முழு ஸ்வீட் கார்ன் எடுத்து உதுத்து நல்லா ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்து நம்ம என்னென்ன காய்கறி சேர்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து 2 குடமிளகா வந்து பச்சை கலர் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் கலராக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன், எனக்கு அதான் கிடச்சிது. ஸோ 2 குடமிளகா வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து இது கூட வந்து மொசரல்லா சீஸ், இது வந்து திருகுன சீஸு. ஸோ இது வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது அரை பிளாக் வந்து நான் வந்து மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சீஸியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சீஸை வந்து சேர்த்துக்குங்க. அடுத்தது இது கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிக்சட் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வெறும் ஆரிகானோ கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சோண்டு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. நம்மளுக்கு நல்லா சீஸியான கலர்ஃபுல்லான நம்மளுக்கு சாண்ட்விச்சுக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சாண்ட்விட்சை வந்து க்ரில் பண்ணிடலாம். இப்போ ப்ரெட்டு வந்து நம்ம க்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சைடு வந்து நம்ம இதுக்கு வந்து பட்டர் தடைக்கலாம். ஸோ நல்லா பட்டர் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டுக்கு வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் பட்டர் தடவுங்க. ஸோ எல்லா ப்ரெட் ஸ்லைசஸ்லேயும் நம்ம வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெட்டுக்கு வந்து ஒரு சைடு வந்து நான் வந்து பட்டர் தடவிட்டேன். இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிற சேஷ்வான் சட்னி வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பீஸா ஸ்ப்ரெட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு க்ரில் சாண்ட்விச் மேக்கரில் வந்து நம்ம வந்து சேஷ்வான் தடவின சைடு வந்து மேலேயும் பட்டர் தடவின சைடு வந்து கீழே பக்கமாக வர மாதிரி சாண்ட்விச்சுக்கு வந்து வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் மிக்ஸை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சென்டரில் வச்சிடலாம். நம்ம இதே மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்லைஸ் வந்து இதே மாதிரி சேஷ்வான் சாஸும் ஒரு சைடு பட்டர் தடவினது மேல் பக்கமாக வர மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் வந்து க்ரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம சாண்ட்விச் வந்து க்ரில் ஆகிடுச்சு. வாங்க நம்ம இது வந்து சர்வ் பண்ணிடலாம் கட் பண்ணி. இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு வந்து பீஸா ஸ்டைல் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் நல்லா ஒரு டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். நல்லா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சீஸியாகவும் இருக்கும். நிறைய காயெல்லாம் நம்ம போடுறதுனால நல்லா சாண்ட்விச்சும் உள்ள கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.